மாஞ்சோலை தேயிலை தோட்ட குத்தகை 2028ஆம் ஆண்டு வரையில் உள்ளதால் அதற்கு முன்பாக தொழிலாளர்களை பணியில் இருந்தோ வீடுகளில் இருந்தோ வெளியேற்றக்கூடாது என திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட 20 கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். 99 ஆண்டுகால குத்தகை முடிவடைவதை அடுத்து மாஞ்சோலையை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்க தமிழக அரசு முடிவெடுத்துள்ளதால் குத்தகை எடுத்திருந்த நிறுவனம் தொழிலாளர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு அளித்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் அரசியல் கட்சியினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் வகையில் மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் 35 பேர் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் மொத்தம் 51 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். திமுகவைச் சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் என்பவர் மேயராக உள்ளார். அவரது கணவர் யுவராஜின் தலையீட்டால் தங்கள் பகுதிகளில் குடிநீர் உட்பட எந்த பிரச்சனையையும் சரி செய்ய முடியவில்லை என்று திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் 35 பேர் ஆட்சியரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். 1000 ஆண்டு பழமை வாய்ந்த செப்பு திருமேனி கண்டெடுக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்டம் சேம்பட்டில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த வேண்டும் என காவல்துறை முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார். திருமேனிகளை பார்வையிட்டு வழிபாடு நடத்திய அவர் கோவில்களிடமிருந்து ஆண்டுதோறும் வரியாக பெறும் 427 கோடி ரூபாயை தமிழக அரசு கோவில் கட்டுவதற்கே பயன்படுத்த வேண்டும் என கூறினார். கோவையில் தொழிற்சாலை கட்டடத்திற்கு தடையில்லா சான்று வழங்க 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றதாக சிவராஜ் என்ற தீயணைப்புத்துறை அலுவலர் கைது செய்யப்பட்டார். குறிச்சி சிட்கோவில் தொழிற்சாலை நடத்தி வரும் கருப்புசாமி என்ற தொழிலதிபர் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் தாளை சிவராஜ் வாங்கிய போது மறைந்திருந்து கையும் களவுமாக பிடித்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் சோதனை நடத்தி இந்த தங்கத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் சர்வதேச கடத்தல் கும்பலுக்காக தங்கத்தை கடத்தி வந்ததாக கூறப்படும் குருவி பயணிகள் 5 பேரை கைது செய்தனர். இந்திய பொருளாதாரத்தை விட பங்குச்சந்தை உயர்ந்தால் அதனை வளர்ச்சி என்று சொல்ல முடியாது, வீக்கம் என்றுதான் கூற வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேட்டியளித்த அவர், மக்களவை தேர்தலில் பாஜக, அதிமுக கூட்டணி சேர்ந்திருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றார். பங்குச்சந்தை வளர்ச்சியை குறிக்கல, பங்குச்சந்தையினுடைய வீக்கத்தை குறிக்கிறது. இந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் உயரவில்லை. இந்திய பொருளாதார உயர்வை ஏற்ப பங்குச்சந்தை உயர்ந்ததுன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்திய பொருளாதாரம் ஓரளவு தான் உயர்கிறது. ஆனா பங்குச்சந்தை பெருமளவு உயர்கிறது என்றால் பங்குச்சந்தையினுடைய வளர்ச்சி அல்ல, பங்குச்சந்தையினுடைய வீக்கம். கடலூரில் சொத்து வரி நிர்ணயம் செய்ய லஞ்சம் வாங்கியதாக மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். மஞ்சக்குப்பத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவர் தனது வீட்டின் ஒரு பகுதியில் மரப்பட்டறை வைக்க புதிதாக ஷெட் அமைத்துள்ள நிலையில் அதற்கு சொத்து வரி நிர்ணயம் செய்ய வருவாய் ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் உதவியாளர் லட்சுமணன் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அவ்வளவு பணம் தன்னிடம் இல்லை என்று செல்வம் சொன்னதால் தவணை முறையில் பணத்தை பெற்றுக்கொள்வதாக கூறியதாக இருவரும் ரசாயனம் தடவிய ரூபாய் தாள்களை பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டனர். திருச்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கம்பரசம்பேட்டை ஐயாளம்மன் கோவில் அருகே 13 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் பறவைகள் பூங்கா விரைவில் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கூறினார். இந்த பூங்காவில் செயற்கை நீரூற்றுகள், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகை நிலங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டு அந்நிலங்களுக்கே உரிய பறவைகள் இங்கு வளர்க்கப்பட உள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். வால்பாறை வேவர்லி பகுதியில் ஒற்றை யானை இரவு மற்றும் பகல் நேரங்களில் வழிமறித்து தாக்குவதால் வாகனங்களில் வருவோர் அச்சமடைந்துள்ளனர். ஊமையாண்டி முடக்கு பகுதியில் வால்பாறையைச் சேர்ந்த தனபாலன் என்பவர் தனது குடும்பத்துடன் காரில் சென்றபோது ஒற்றை யானை வாகனத்தை வழிமறித்து தாக்க முயன்றது. இதனால் அவர்கள் கூச்சலிட்டவாறு காரை விட்டு இறங்கி ஓடி உயிர் தப்பினர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மலையம்பாளையத்தில் உள்ள காலபைரவர் திருக்கோவிலில் பவளக்குடி கும்மியாட்ட குழுவைச் சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் உட்பட 300 பேர் அர்ஜுனனின் வாழ்க்கை, அரசாட்சி மற்றும் குடும்ப வாழ்வியல் முறையை பாடலாக பாடி கும்மியடித்தனர். குடையாய் பிடித்தவனே கோவிலுக்குள்ளானவனே வா வா வா. கரூரில் இருந்து நாமக்கல் சேலம் செல்லும் சாலையின் நடுவே திடீர் பள்ளம் ஒன்று ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் மற்றும் நெடுஞ்சாலை அதிகாரிகள் பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து அந்த பாதையில் போக்குவரத்தை தடை செய்தனர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் உள்ள வக்பு வாரியத்திற்கு சொந்தமான இடங்களை நவீன கருவிகளின் மூலம் அளவீடு செய்யும் பணிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் துவக்கி வைத்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள நில அளவை இயக்குநரக அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளரை சந்தித்த அவர் இந்த அளவீடு பணிக்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மெரினா கடற்கரையில் நேர கட்டுப்பாடு இன்றி மக்களை அனுமதித்ததால் சட்டவிரோத செயல்கள் நடைபெற வாய்ப்புள்ளதாக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க மெரினா கடற்கரைக்கு வருபவர்களை இரவு 10 மணிக்கு மேல் அப்புறப்படுத்துவதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை இதனை தெரிவித்தது. இதையடுத்து மனுதாரர் கோரிக்கையை பரிசீலித்து முடிவெடுக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாமக்கல்லில் வலிப்பு வந்தது போல நடித்து உதவிக்கு வந்தவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு தப்ப முயன்ற 2 பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். லாரி பட்டறை தொழிலாளியான நவீன் சென்னையைச் சேர்ந்த தனது நண்பர் மாரியுடன் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக வியாழன் இரவில் மோகனூர் சாலையில் காத்திருந்தனர். தூரத்தில் ஒரு 2 வீலர் வருவதை பார்த்ததும் மாரிக்கு வலிப்பு வந்தது போல நடிக்கவே அந்த 2 வீலரில் வந்து கொண்டிருந்த வாழப்பாடியைச் சேர்ந்த பொன்னார் உதவிக்கு வந்துள்ளார். அப்போது அவரை மிரட்டி செல்போன் 5000 ரூபாயை பறித்து கொண்டு தங்களது 2 வீலரில் தப்பிச் சென்றுள்ளனர். சிறிது தூரத்திலேயே தடுமாறி கீழே விழுந்ததில் இருவரும் தலையில் காயமடைந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10ஆம் தேதி வெளியிடப்பட்டு இணைய வழியில் கலந்தாய்வு நடத்தப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. 440 பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடான 2 லட்சம் இடத்தில் சேர்வதற்கு 2,49,918 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளது. வரும் 12ஆம் தேதி ரேண்டம் நம்பர் எனப்படும் சமவாய்ப்பு எண் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதால் அதற்கு முன்பாக விண்ணப்பதாரர்கள் தங்களது சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை டி நகரில் அடுக்குமாடி குடியிருப்பின் மாடிப்பகுதியை ஆக்கிரமித்துள்ளதாக நடிகர் சரத்குமாருக்கு எதிராக நடிகர் தனுஷின் தாய் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட இடத்தை மாநகராட்சி அதிகாரிகள் அளவீடு செய்தனர். மாடி, கார் பார்க்கிங், சரத்குமார் வசிக்கும் தரைதளத்தை அளவீடு செய்த நிலையில் ஆக்கிரமிப்பு பகுதிகள் குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதே சமயம் பொது பயன்பாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட மொட்டை மாடியை வேறு ஒரு நபருடன் சேர்ந்து வணிக ரீதியாக பயன்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டை சரத்குமார் தரப்பு மறுத்துள்ளது. மொட்டை மாடிக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் என்ன சொல்லுதோ அதிகாரிகள், கார்பரேஷன் அதிகாரிகள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சட்டப்படி எதை நாங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இதுதான் சரத் சாரோட முடிவு. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதலாக 40 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கை காட்டும் நபர் பாரத பிரதமராக இருப்பார் என அமைச்சர் KN நேரு கூறியுள்ளார். திமுக நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய அவர், திருச்சியில் அதிக வாக்குகளை பெற்றுத்தந்த தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பில் மகேஷுக்கு 10 சவரன் தங்கச்செயின் அணிவிக்கப்படும் என்றார். நீங்கள் தேர்தல் செயல்வர்கள் கூட்டத்திலே சொன்னீர்கள், யார் அதிகமாக வாக்கு பெறுகிறார்களோ அவர்களை நாங்கள் கௌரவிப்போம் என்று. எனவே உங்கள் அனைவரின் சார்பாக தலைமை கழகத்தின் அல்ல, திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களின் சார்பாக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு 10 பவுன் அளவில் அறிவித்து மைனர் செயின், அவர் மைனராக இருக்கிறனால் மைனர் செயினை அறிவித்து சிறப்பிப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளையே அந்த பணி நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படி மதிவான ரொம்ப கெட்டிக்காரன் லேசாக அப்படி போட்டிட்டு காமிச்சார். எனவே
பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று விட்டதைப் போல பேசிக் கொண்டிருக்கும் ராகுல் காந்தியிடம் காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் தேர்தலில் தோற்றுவிட்டது என்பதை யாராவது எடுத்துச் சொன்னால் நல்லது என வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடியின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் மக்களின் தெளிவான தீர்ப்பு என்றும் அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காததால் கர்ப்பிணி வயிற்றில் இருந்த ஆண் குழந்தை இறந்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கம் அரசு மருத்துவமனையில் முதலில் அனுமதிக்கப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த ஆர்த்தியின் வயிற்றில் குழந்தையின் கழுத்தை குடல் சுற்றியிருப்பதாக கூறி திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. அங்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் இருந்து உரிய சிகிச்சை அளிக்காமல் அலைக்கழித்ததால் இரவு முழுவதும் ஆர்த்தி பலியால் துடித்ததாகவும் அதிகாலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு வெளியே சென்று ஆபரேஷன் கிட் வாங்கி வருமாறு தங்களிடம் கூறியதாகவும் ஆர்த்தியின் தாயார் தெரிவித்தார். அவங்க போட்டு களைஞ்ச களையில பிடிச்சி இழுத்ததில்ல அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சோ தெரியல. இன்னைக்கு அநியாயமா என் குழந்தைய நாங்க பறி கொடுத்துட்டு உட்காந்துக்கிறோம். அவங்க சொல்றாங்க 75 குழந்தைங்களை நாங்க காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு. ஆனா ஒரு குழந்தை நாங்க இன்னைக்கு கொடுத்துட்டோமே, இவங்களால முடியாதுன்னு சொல்லியிருந்தா நாங்க எங்கேயாவது பார்த்துருப்போமே. இவங்க ரிப்போர்ட்டே பார்க்கல, அந்த ரிப்போர்ட் ஒன்றை கூட செக் பண்ணல, யாருமே ரவுண்ட்ஸ் வரல, எதுவுமே செய்யல. என் குழந்தை அநியாயமா மாறி கொடுத்துட்டேன். முதலீடுகளை பெற்று திருப்பித் தராமல் மோசடி செய்ததாக ஆருத்ரா, ஹிஜாவு ஆகிய நிதி நிறுவனங்கள் மீதான வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூன் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் 2000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடை செய்யும் நிலையில் பருத்தி பஞ்சுகள் நனைந்தும் மழைத்துளி விழுந்த பஞ்சில் கருப்பு விழுந்துள்ளதாலும் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது, இந்த பூவெல்லாம் கீழே விழுந்துருச்சு, மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது. இதை கிராம நிர்வாக அலுவலர்கள் கணக்கெடுப்பு பண்ணி நடக்கணும். குறிப்பாக எத்தனை ஏக்கர் இந்த பகுதியில் வருவாய் கிராமத்தில் பருத்தி சாகுபடி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அரசுக்கு இதை கொண்டு போகணும். தர்மபுரியிலிருந்து சேலம் வழியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கேரளாவிற்கு கடத்த முயன்ற போது பிடிபட்ட 2.5 டன் வெடிபொருட்கள் நீதிமன்ற அனுமதியின் பேரில் சூரமங்கலம் நகரமலை அடிவாரத்தில் உள்ள போலீசார் துப்பாக்கி சுடும் தளத்தில் பாதுகாப்பாக அழிக்கப்பட்டன. தமிழகத்தில் பனை மரங்களை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையிலான குழுக்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்ற நிலை அறிக்கையை 4 வாரங்களில் தாக்கல் செய்யுமாறு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மண் வளத்தையும் நிலத்தடி நீரையும் பாதுகாக்கும் பனை மரங்கள் அழிக்கப்படுவதால் இயற்கை வளங்களும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி உடன்குடியைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்தனர்.